Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம SQL சர்வர்ல இருந்து lead and lag அப்படிங்கற அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இப்போ நம்ம ஒரு ரிசல்ட் செட் எடுத்துக்கிறோம். அதாவது ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் செட் எடுத்துக்கிறோம். அதுல கரண்ட் ரோவோட அடுத்த ரோ இல்ல அதுக்கு முன்னத்த ரோ அப்படிங்கறத நம்ம ஒரே ரிசல்ட் செட்ல எடுக்கணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜெனரலாவே நமக்கு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரோவையும் கம்பேர் பண்றதுக்கு நம்ம அந்த டேபிள ஒரு செல்ஃப் ஜாயின் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா தான் அந்த டேபிள் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ரோ அடுத்த ரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு கம்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த லீட் அண்ட் லேக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ரிசல்ட் செட்ல கம்பேர் பண்ண முடியும். அடுத்த ரோ அல்ல ப்ரீவியஸ் ரோ அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து SQL Server version 2012 இருந்து இருக்கு. அதாவது ஓவர் கிளாஸ் யூஸ் பண்ணி அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது access data from subsequent row in the same result set without the use of self join. இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ல லீடுங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய ரோஸ்க்கும் கரண்ட் ரோவுக்கும் கம்பேர் பண்ண முடியும். அதாவது நம்ம என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கோமோ, அதாவது ஓவர் கிளாஸ்ல என்ன ஆர்டர் ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் பை கிரைட்டீரியா கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி ஆர்டர் ஆகும். அதுல அடுத்தடுத்த ரோவை பத்தி செக் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த லீட். லேக்ங்கிறது ப்ரீவியஸ் ரோஸை செக் பண்ணும், ப்ரீவியஸ் ரோஸை கம்பேர் பண்ணும். ஸோ அவ்வளோதான் அந்த லீடுக்கும் லேகுக்கும் உள்ள வித்தியாசம். லீடுங்கிறது நெக்ஸ்ட் ஃபார்வேர்ட்ல தான் செக் பண்ணும், லேக்ங்கிறது பேக்வேர்ட்ல மட்டும் செக் பண்ணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரோஸோட கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸும் கம்பேர் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது கரண்ட் ரோவையும் ப்ரீவியஸ் ரோவையும் இல்லை கரண்ட் ரோவையும் அடுத்து வரக்கூடிய ரோஸையும் செக் பண்ண முடியும். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லீட்க்கும் லேக்கும் ஒரே தான். லீட் ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன், என்ன காலம் வேணுமோ அந்த காலம். ஆஃப்செட்டுங்கிறது தான் முக்கியமானது. அதாவது எத்தனாவது ரோவை இந்த வேல்யூவோட செக் பண்ண போறீங்க, அதாவது எத்தனாவது ரோவில் இருக்கக்கூடிய வேல்யூவோட இந்த ரோ வேல்யூவை செக் பண்ண போறீங்க. டிஃபால்ட் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எதுக்காக கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து ரெண்டு ரோ இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரோக்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவுக்குண்டான நெக்ஸ்ட் வேல்யூங்கிறது 2, செகண்ட் ரோவுக்கு தேர்ட் ரோ கிடையாது, அதனால நல்ல வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இது யூஸ் ஆகும். இதுல இந்த ஸ்கேலார் எக்ஸ்பிரஷன்ங்கிறது அந்த காலம் நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். என்ன காலம் நேம், அதாவது சிங்கிள் வேல்யூ இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்செட்டுங்கிறது எத்தனாவது ரோஸோட பொசிஷனை நம்ம மென்ஷன் இங்க பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு காலத்தோட எத்தனாவது ரோவோட இதை கம்பேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்றது தான் இந்த ஆஃப்செட். டிஃபால்ட்ங்கிறது நல்லா இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ வரணும். ஸோ இப்போ இதுக்கு இந்த எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ இந்த எம்ப்ளாயி சேல்ஸ் அப்படிங்கிற டேபிளில் எம்ப்ளாயி ஐடி இயர் எடுத்துக்கிறோம், சேல்ஸ் குவான்டிட்டி ஃப்ரம் எம்ப்ளாயி சேல்ஸ். ஸோ இந்த இதில் கிரைட்டீரியா ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஆர்டர் பை இயர் எப்படிங்கிறது கொடுத்துட்டோம். இங்கே இந்த சேல்ஸ் குவான்டிட்டிங்கிறது கரண்ட் ரோவோடது. ஸோ இயரை பேஸ் பண்ணி வருது. ஸோ இதில் லீட் அதாவது சேல்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு ஓவர் கிளாஸில் ஆர்டர் பை இயர். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் இயரோட வேல்யூ. ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். லீட் ஆஃப் சேல்ஸ் குவான்டிட்டி ஓவர் ஆர்டர் பை இயர் அப்படின்னா என்ன ரிசல்ட் வரும். ஸோ இந்த ரோவுக்கு நெக்ஸ்ட் இயர் வேல்யூ இது, இந்த ரோவுக்கு நெக்ஸ்ட் இயர் வேல்யூ இது, இந்த ரோவுக்கு நெக்ஸ்ட் இயர் வேல்யூ இது, இந்த ரோவுக்கு நெக்ஸ்ட் இயர் வேல்யூ இது. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக அது 1 எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம ஆஃப்செட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் ரோன்னு கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு ரோவை அடுத்த ரோவை மட்டும் செக் பண்ணுன்னு சொல்லிக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ இந்த மாதிரி நல்லுன்னு வந்துச்சுன்னா இங்கே 0 கொடுத்துக்கலாம். ஏதாவது வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த வேல்யூ இது, இதோட அடுத்த வேல்யூ இது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இந்த ரோ 2 தான் லாஸ்ட் ரோ அண்ட் இது கரண்ட் ரோவாக இருக்கும்போது அடுத்த ரோ இருக்காது. ஸோ அதனால நல் வரும். அதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் அடுத்த ரோ இல்லாமல் 2 ரோ கழிச்சு நம்ம செக் பண்ண முடியும். அந்த ரோவில் வந்து 2வது ரோவையும் செக் பண்ண முடியும். ஸோ இந்த ரோவுக்கு 2வது ரோ வந்து ஒரு ரோ விட்டுட்டு அடுத்த ரோ, ஸோ அது இங்கே வரும். ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு 3வது ரோவை எடுத்துகிட்டு வரும், இதுக்கு இதை விட்டுட்டு இந்த ரோவை எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுக்கும் அடுத்த 2 ரோஸ் கிடையாது. ஸோ அதனால நல் வரும். அதுக்கு பதிலாக நம்ம டிஃபால்ட்டுங்கிறது 0 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லீடு. ஸோ இது லேக் பார்த்தோம்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ரோஸோட செக் பண்ணும். ஸோ
ஸோ இதை திரும்ப கம்பேருக்காக ஃபஸ்ட் ரோவோட அடுத்த ஃபஸ்ட் ரோவோட செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம். இங்கே லேக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இது வந்து ப்ரீவியஸ் இயர். ஸோ அதே கண்டிஷனில் ப்ரீவியஸ் இயரை செக் பண்ணுவோம். ஸோ 1க்கு ப்ரீவியஸ் இயர் கிடையாது, அதனால் டிஃபால்ட்டில் 0ன்னு கொடுத்துருக்கோம். 2க்கு ப்ரீவியஸ் இயர் வேல்யூங்கிறது 1, இந்த 1க்கு ப்ரீவியஸ் இயரோட வேல்யூங்கிறது 2, இந்த 1க்கு ப்ரீவியஸ் வேல்யூங்கிறது 2, 3க்கு ப்ரீவியஸ் இயர் 1, 2க்கு 3. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இதுதான் லீட் அண்ட் லேக் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இங்கே நம்ம பார்ட்டிஷன் கிளாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் பை எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா என்ன கிளாஸில் என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு ஃபில்டர் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா ரோஸுக்கும் வந்துடும். ஆர்டர் பை இயர் மட்டும் வச்சுக்கோ, எம்ப்ளாயி ஐடி கமா இயர். ஸோ இப்போ செகண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும் பார்த்தோம்னா ஸோ ப்ரீவியஸ் ரோ நெக்ஸ்ட் இயர் வேல்யூ 3, ப்ரீவியஸ் இயர் வேல்யூ இருக்காது, அதனால 0. ஸோ இந்த ரோக்கு 3 இருக்கிற ரோக்கு பார்த்தோம்னா இதோட நெக்ஸ்ட் வேல்யூங்கிறது 1, ப்ரீவியஸ் வேல்யூங்கிறது 2. ஸோ இந்த மாதிரி நமக்கு லீட் அண்ட் லேக் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி செல்ஃப் ஜாயின் இல்லாமல் ஒரே டேபிளோட நம்ம ப்ரீவியஸ் ரோ அண்ட் நெக்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லீட் அண்ட் லேக் எக்ஸாம்பிள். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.